ஹalleluya ஹalleluya. நமது ஆண்டவர் ரட்சகரும் அன்பு தெய்வமாக யாத்ரா மெசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தியானத்துக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து கடைசி அந்த 50ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36லிருந்து 50 வரைக்கும். பக்கம் 89. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணையில் பரிமள தைலம் கொண்டு வந்து பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். யாத்ரா மெசியா அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்? அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஆமென். Thank you, sister. நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 3 அற்புதங்களை ஆண்டவர் செய்ய பார்க்கிறோம். முதலாவது என்னது? அந்த 110 பிள்ளையை அந்த வேலைக்காரனுக்கு சொத்தம் கொடுக்கிறது. 2வது, நாயின் ஊர்ல இருந்த அந்த விதவியின் மகனை உயிரோடு எழுப்பது. 3வது அற்புதம் ஸ்திரீயுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. முதல் அற்புதம் என்ன அற்புதம்? சுகத்தை கொடுக்கும், சரீர சுகம். 2வது அற்புதம் உயிர்ப்பிக்கிறது. 3வது அற்புதம் இருந்தது. எது பெருசு? எது பெரிய அற்புதம்? பெரிய அற்புதம். இங்கே ஆண்டவரை ஒரு பரிசேயன் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. இதுக்கு
ஒரு விருந்துக்கு வாங்க. பரிசேயர் எப்படிப்பட்டவர்கள்? லூக்கா 23 23 பாருங்க. பக்கம் 114. அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? போறோம். தந்திரம் உள்ளவர் சோதிக்கிறவங்க. இப்ப இந்த ஆளு ஏன் கூப்பிடுறாரு ஆண்டவரை? பரிச்சயம். பரிசேயர் ஒரு வீட்டுக்கு கூப்பிடுறாரு. போங்களா இறங்கணும். அங்க இந்த பரிசேயர் வேலையை இவர் எப்படியானும் மடக்கணும், சிக்க வைக்கணும். சிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. சிக்க வைக்கணும்ன்ற இடத்துல இவர் போவாரா? அவரையும் போவாரே, அவருக்கு என்ன? அவரை சிக்க வைக்க யாரால முடியும்? அங்கேதான் போகிறார் அவர். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு சுச்சுவேஷனை அதுல தன் வார்த்தையை கொடுத்து, இல்ல ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லியோ, இல்ல ஒரு ஊமையை சொல்லியோ, ஒரு அழகான சத்தியத்தை, ஒரு போதனை இங்கே செய்கிறார். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவருடைய ஊழியம் இருக்காது. இங்க பரிசேயர் வீட்டுக்கு போறப்ப விரைவு பந்தி இருந்தார் அப்படின்னா இங்கிலீஷ்ல ரெக்ளைனிங் பாங்க, சாய்ந்து சாப்பிடுறது. அதெல்லாம் எப்படி இருப்பான்னா மேஜல் அந்த டேபிள், சின்ன டேபிள், அது யூதருடைய பாலாம் அப்படிதான் வச்சுட்டு காலை மடக்கிட்டு இருப்பாங்க. அதுல வச்சுதான் சாப்பிடுவாங்க. நம்ம நம்ம இந்த சேட்டு கடையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இது செயின்லாம் சின்ன டஸ்க் அந்த மாதிரிதான் இருக்கும். மார்வாடி கடையெல்லாம் செயின் எவ்வளவு குட்டி மேஜ மாதிரி இருக்கும், அதே போலதான் நீளமா இருக்கும். அதுல அப்படி சாஞ்சிட்டு காலை பின்பக்கம் வச்சுட்டு அப்படிதான், அதுதான் யூதருடைய வழக்கம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விருந்திலே அவர் போய் பந்தி இருக்கிறார். அப்போ திடீர்னு அங்க ஒரு ஆசாமி வராங்க. இவர் அழைக்கப்பட்டிருந்தார், ஆனால் அந்த ஸ்திரீயோ அழைக்கப்படவில்லை. அழைக்கப்படவில்லை. ஆனால் அவள் அழைக்கப்பட்டிருந்தாள். அவள் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தாள். ஆமென். பரிசேயரால் அழைக்கப்படல. யாரெல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவரெல்லாம் அவருடைய குமாரத்தில் வருவார்கள். என்னை அனுப்பின பிதா ஒருவனை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் என்று வரான்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இங்க ஆண்டவரத்துல இந்த ஸ்திரீ வரானா யார் அனுப்பிச்சிருப்பா? யார்? பிதாவாகிய தேவன். பிதாவான கொடுக்க யாவும் இடத்தில் வரும். சரி, இப்போ இந்த ஸ்திரீ வந்துட்டு எப்படி அங்க ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிட்டு அந்த வீட்டுல வந்து கையில ஒரு பரிமள தைலம், ஒரு பரணி, ஒரு பிளாஸ்க்ல கொண்டு வராங்க. வந்து அவருடைய பாதங்கள் என்னக்கே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து, தன் தலைமையினால் துடைத்து, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் ஒவ்வொரு காரியமா முதல்ல என்ன பண்றான்? அழறான். அழுது அந்த கண்ணீரினால் அவருடைய பாதங்களை நினைக்கிறாள். கண்ணீரா பாதங்களை நினைத்து தன்னுடைய தலை மயிரினால் துடைத்து முத்தம் செய்து பரிமள தைலம் பூசுகிறார். என்னென்ன காரியம்? அழுதல், 2 கண்ணீரினால் நினைத்து, 3வது தலைமயிரால் துடைத்து, 4வது முத்தம் செய்து, 5வது பரிமள தைலம் பூசுறது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். இந்த அழைச்ச ஆசாமி பாக்குறாப்புல. அழைச்ச ஆசாமி பார்த்துட்டு என்ன சொல்றாப்புல? இவர் தீர்க்கதரிசியா இருந்தால்
தன்னை தொடர்றது யாருன்னு தெரியாம இருக்கும். எப்படி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அப்ப இவன் எப்படிப்பட்டவன்? இவன் எதை வெளிப்படுத்துகிறான்? தீய எண்ணங்கள், நோக்கங்கள். இவர் தீர்க்கதரிசி இல்ல, அதான் அவனுடைய எண்ணம். இல்லைன்னா அவன் சொல்லிருப்பானா அந்த வார்த்தைய தனக்குள்ள? நிறைய பேரு வேதத்துல நிறைய இடத்துல தனக்கு தானே சொல்றது, இந்த மாதிரி மூடம் தனக்கு தானே சொல்லிக் கொள்ளுகிறான். ஆண்டவன் டைரக்டா பேசிருக்கலாம், ஆனால் தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறான். ஏன் தனக்குள்ள சொல்லிக் கொள்ளுகிறான் என்றால், ஆண்டவரிடத்துல நீ தீர்க்கதரிசி இல்லைன்னு சொல்றதுக்கு பயம். ஆனா தனக்குள்ள சொல்லிருக்கான். அதனால்தான் வேற அழைச்சி ஏதான டிராப்ல மாட்டணும். அதுதான் எங்களோட நோக்கம். ஆனா தலைவருக்கு தெரியாதா? தலைவருடைய அவருடைய சிருஷ்டி பாச்சவன் உள்ளிந்திரங்களெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். அவன் பேசல, ஆனா ஆண்டவர் பேசல. சிமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். அப்பதான் வாயத்தரணும். போதகரே சொல்லும். இது ரெட்ட நாக்கு. உள்ளுக்குள்ள அவர் போதகர்னு மதிக்கல அவன், ஆனா வெளியில போதகரு. அதான் மாயம். நீங்க இதே காரியத்தை பாத்தீங்கன்னா மத்த 22:18 பாருங்க. லூக்கா 20:23 பார்த்தோமே, அதே அங்க இருக்குது. அங்க எப்படி இருக்கு பாருங்க. மத்த 22:18 பக்கம் 34. யாஸ்வாமேசியா, அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? மாயம், மாயக்காரன், துர்க்குணம், மாயக்காரன். மாயக்காரன் உள்ள ஒண்ணு வச்சுக்கிது, வெளில ஒண்ணு. அப்போ ஒரு ஊமையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2 பேர் கடன் பட்டு இருந்தார்கள். 2 பேருக்கும் கொடுக்கறதுக்கு கடன் அடைக்கிறது நிர்வாகம் இல்லை, அவங்களால முடியல. பாப்பர் இன்ஸ்டால்மெண்ட் முடியல அவங்களால. ஒருத்தர் எவ்வளவு? 500, இன்னொருத்தர் 50. ரெண்டும் முடியல, 2 பேர்களாலையும் முடியல. அப்ப 2 பேருக்கும் மன்னிச்சுடுறாரு. அப்ப கேக்குறாரு இந்த ஊமையை சொல்லி, எவனுக்கு அதிகமாய் மன்னித்திருக்காங்க, இப்படி இருக்க அவர்களுக்கு எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான்? யார் அதிகமா அன்பா இருப்பாங்க? அந்த 500. இந்த கடன் நீங்க சொல்றப்ப இது தீர்க்க முடியாத கடன். ஓமைய சொல்றாரு, தீர்க்க முடியாத கடன். எது தீர்க்க முடியாத கடன்? நம்மால தீர்க்க முடியாத கடன் எது? நமக்காக அவர் கொடுத்த அன்பு. நம்மால தீர்க்க முடியாத கடன் பாவம். ஏன்னா நீங்க பரமண்டல பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டல செய்யப்படுவதாக, பூமியில செய்யப்படுவதாக. அப்புறம் எங்களுக்கு வேண்டிய அன்றாட ஆகாரத்தை தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. அப்படின்னா என்ன? பாவங்கள் எங்களுக்கு எதிராக செய்யறோம். அப்ப இந்த கடன், இந்த திருப்ப கொடுக்க முடியாத கடன்றாரு. வேற ஒரு இடத்துல பாக்குறோம், பரவராஜன் ஊமையில அங்க ஒருத்தன் மன்னிச்சிடும் அந்த எஜமா. அவன் வெளியே போய் என்ன பண்றான்? அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கடுமையா தண்டிக்கிறான். அப்போ அவனால அதை சம்பாதிச்சு தீர்க்க முடியும், அந்த 2 பேராலையும் அங்க தீர்க்க முடியும். ஆனா இங்க இந்த கடன் பத்தி பேசுறப்பயே இந்த கடன் பத்தி சொல்றாருன்னா, அது தீர்க்க முடியாத கடன் என்றால் பாவம். அதான் பாவத்தை சொல்றது, அந்த ஊமையை சொல்றாரு, தீர்க்க முடியாத கடன். அங்க அப்படி சொல்லல, லகுவா மன்னிச்சுறாரு. இங்க
தீர்க்க முடியாத கடனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். சொல்றாரு 44வது நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. யூதருடைய பண்பாடு என்னன்னா, வீட்டுக்கு அழைச்சாங்கன்னா காலுக்கு தண்ணி கொடுத்து பிறகு கட்டிப்பிடிச்சு முத்தம் செய்வாங்க, ஒருத்தர் முத்தம் செய்வாங்க. இது அவனுடைய பண்பாடு. ஆனா இந்த அழைச்சவன் என்ன திமிரு பிடிச்சவன் பாருங்க. இவர் யாரு? இவர் எல்லாரும் என்ன சொன்ன, மகா தீர்க்கதரிசி நம்ம மத்தியிலே தோன்றி இருக்கிறார், இவர் போதகர். அப்போ போதகரன்னு சொல்றான், ஆனா போதகர் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கல. அப்போ இவன் செய்ய வேண்டியதுல இவன் செய்யாம போனான். இவனுக்கு தெரியும், ஆனா அவன் செய்யாம போனான். யாக்கோபு 4:17 பாருங்க. பக்கம் 316. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அப்ப இவன் செஞ்சது பாவம். செய்யணும், நன்மை செய்யணும். அது யாரோட கால்கள்? சர்வத்தையும் சிருஷ்டிகர்த்தாவுடைய பாதங்கள். செய்ய வேண்டியதை தவறினான், அது பாவமாச்சு. அங்கே முப்பத்தேழாவது என்ன சொல்றது? 7:37 பாவியாகிய ஒரு ஸ்திரீ. அங்க ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ, இவனும் ஒரு பாவி, 2 பேரும் பாவி. நல்லா கவனிங்க, 2 பேரும் பாவி. 2 பேரும் கடனை திரும்ப கொடுக்க முடியாது. எல்லாரும் நம்ம அவங்க எல்லாருமே ரோமர் 3:23 அதான் சொல்றது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி. அப்ப எல்லாரும் ரோமர் 3:10 தான் பாவம், ஒத்தனும் இல்லை, நன்மை செய்யற ஒரு நாயும் இல்லை. அப்ப இங்க 2 பேரும் பாவிகளா இருக்கிறப்ப யார் செஞ்ச பெரிய பாவம்? ஸ்திரீயோட தானே பிரதர்? பரிசேயனுடையதுதான் பாவம். பரிசேயனுடையதுதான் பாவம். சரி, நீங்க சொல்ற பதிலுக்கு பேசிஸ் வேணும், சொல்லுங்க எப்படி? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்ற பதிலுக்கு அதுக்கு காரணம். அது 2 பேர் பிரேயர் பண்ணுவாங்கல்ல பிரதர், பரிசேயரும் 2 பேர் பிரேயர் பண்ணுவாங்க. ஒருத்தர் அவர் தன்னை தாழ்த்திக்கிட்டு வந்தா, இவர் தான் மன்னிக்கிறவருன்றத தாழ்மையோட வந்து அவர்கிட்ட அதுனா, இவன் தெரிஞ்சிருந்தும் அந்த இதை செய்யாம அவன் போனான். அதாவது உங்க கேள்வி என்ன, யாருது பெரிய அதிக பாவம் அந்த மாதிரியா? யாருது பெரிய பாவம்? முதல்ல எப்படி பார்க்கலாம் அது 2 பேருடைய பாவத்தையும்? இவன் செய்தது சரீரத்துல செய்த பாவம், அவன் செய்தது தன் இருதயத்திலே செய்த பாவம். தன் இருதயத்திலே செய்த பாவம். சொல்லுங்க, எது பெரிய பாவம்? செய்த பாவம் தான் பெருசு. அப்ப நம்மளுடைய சரீரம் ஆலயம் தேவன் சொல்லியிருக்காரே. அப்ப இருதயம் முதல்ல இருதயத்துல சுத்தமானதான் சரீரத்துல சுத்தம் ஆக முடியும் இல்லையா? கரெக்ட். ஆனா சரீரத்துல பாவம் பண்ணிருக்காளே, அதுதான் அவ பாவின்றது தெரிஞ்சுதானே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறா. இவன் பாவின்னு தெரிஞ்சு கூட மன்னிப்பு கேட்கலையே. அந்த ஸ்திரீ மன்னிப்பு கேட்டதா இல்லையே, தெரியல, எங்கேயுமே எழுதலையே. அவ அழுது மன்னிக்கப்பட்டது.
பரிசேயனோட பாவம் தான் பெருசு பிரதர். ஏன்னா தொடக்கத்திலிருந்தே வந்து இவரை எல்லாத்துலயும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே வராங்களா இருதயத்துல அப்போ அவங்கதான் அவர் தான் பெரிய பாவம் அவர் செய்த. இல்ல இயேசு கிறிஸ்துவே அதுக்கு பதில் சொல்றாருல 47ல, therefore I say to you her sins which are many are forgiven, for she loved much, but to whom little is forgiven the same loves little. தமிழ்ல சொல்லுங்க. இங்க யாருடைய அதிக பாவம் அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவங்கதான் அதிகமா அன்பு கூறுவார்னு நம்ம படிச்சோம். அப்போ அந்த ஸ்திரீ வந்ததுல இருந்து ஆண்டவர் பாதத்துல கண்ணீரால கழுவுறதும் அந்த பரிமள தைலம் பூசி முத்தம் செய்யறதும் வந்து அவள் உணர்வு வந்து அதிக பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்படியா? மனம் தெரிஞ்சு இது பண்றது. அதான் அவளுடைய பாவம் தான் அதிகம். அதுதான் அவரே சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து ஆண்டவராக யாஷுவா மேசியாவே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? which are manyன்னு சொல்லிட்டாருல. நான் கேட்ட கேள்வி என்ன? யார் அதிகமா? என்ன கேள்வி? திரும்ப கேளுங்க. எந்த பாவம் பெரிய பாவம்? எந்த பாவம் பெரிய பாவம்? அதாவது வெரி குட் வெரி குட். இந்த மாதிரி டிபேட் பண்ண நல்லது, ரொம்ப சந்தோஷம். இருதயத்துல இருக்கிறது தான் பெரிய பாவம். இல்ல அதாவது இதுல வந்து பெரிய பாவம்னு இதுல எதுவும் சொல்லல. யாருக்கு அதிகமா மன்னிக்கப்படுதோ அதுக்கு உதாரணமா அந்த ஸ்திரீ இருக்காங்க. அது ரைட் அது ரைட். ஆனா மோர் கிரீவியஸ் தென். ஆனா இருதயத்திலிருந்து வர்றது அது வந்து அதுதான் அவர் வந்து தீட்டுப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம்ல. இல்ல விசுவாசமே இல்ல அந்த மனுஷனுக்கு. சீமோன் வந்து ஆண்டவராக யாஷுவா மேசியாவை அழைக்கிறாரே தவிர அவர் தன் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியோ மேசியா யாஷுவா அதாவது ரட்சகரோ என்று அவர் வந்து விசுவாசிக்கல அவரை. அதுதான் அவன் பாவி நின்றுட்டு இருக்கிறது தெரியாம இவ பாவியா இருக்கிறாள்னு அவன் சொல்றான் பாருங்க உள்ளத்திலே. அதுதான் பெரிய பாவம், மத்தவங்களை குற்றவாளியா தீக்கிறது. அது ஒரு பாயிண்ட் ஆஷா சொல்றாங்க, அது முக்கியமா கவனிக்கணும். மற்றவங்களை குற்றவாளியா இவன் அதாவது உன் கண்கள் இருக்கிற அழுக்க எடுத்து போட பிறவன் சகோதரன் இருக்க துரும்பை பார்ப்பாய். வெரி குட் ஆஷா. அப்போ ஆனா ஒண்ணு இங்க இந்த ஸ்திரீயினுடைய பாவங்கள் எதனால மன்னிக்கப்பட்டது? அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். இல்ல எப்படி? அவருடைய பணிவு தாழ்மை மன வருந்தி அந்த மன வந்து ஃபுல்லா பண்ணான் அவர்கிட்ட கேக்குறதுக்கு. இல்ல கிரிகையினால வெளிப்படுத்தினாத. மன்னிக்கப்படும்ன்ற நம்பிக்கையும் விசுவாசமும் கூட. விலையேற பெற்ற தைலத்தை ஊத்துனா, முத்தம் செஞ்சா, அவ எதனால பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தை கொண்டே அவ வந்து அத வந்து பாக்கல. நான் வந்து பண்றது வந்து எனக்கு அசிங்கமா அவளுக்கு தோணல. அவ தைரியமா 4 பேர் முன்னால வந்து பண்ணான். அந்த ஒரு ஃபேத் அவள்கிட்ட இருந்தது. சரி, இந்த 48வது கொஞ்சம் இங்கிலீஷ்ல வாசிங்க. Then he said to her, your sins are forgiven. Your sins are forgiven. Actually, மூல பாஷைனா your sins have been forgiven. are forgiven பரா have been forgiven. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே மன்னிக்கப்பட்டது. உன் பாவம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டது. அப்போ அவ செஞ்ச கிரியைகள்னால இல்ல, கிரியைகள்னால கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்போ நல்லா கவனிங்க, தேவன் நம்ம இடத்துல முதல்ல அன்பு கொடுத்தாரா, நம்ம தேவன்ல அன்பு கொடுத்தோமா? தேவன் நம்மள முதல்ல அன்பு கூர்ந்தார். இப்போ இந்த ஸ்திரீ ஏற்கனவே ஆண்டவர் தெரியும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 37வது அங்கே இருக்கிறார் என்று அறிந்து, அப்ப ஏற்கனவே அந்த ஸ்திரீ ஆண்டவர் ஒரு என்கவுண்டர் ஆயிருக்கு, அது இங்க போடல. அப்போ அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. It has been already forgiven.
அதுக்காக எப்படி மோசே பிரமாணத்துல வந்து இப்ப குஷ்டரோகி சுத்தமாறாங்க 10 பேர், ஆமா என்ன சொல்றாப்ல? அவங்க திரும்ப போய் அந்த சடங்கு ஆசரிக்கணும்னு சொல்லி மோசே சொல்லுவாங்க. மோசே சொல்லி ஆசாரியர் காமி. ஓகே. அப்போ என்ன சொல்றா? 10 பேர் சுத்தமாக்கிறானே ஒத்ததான் வரும். அப்போ இந்த ஸ்திரீ தன் பாவங்கள் மன்னிப்பட்டது நிமித்தம் அந்த சந்தோஷத்தினாலே கண்ணீர் விட்டு அழுது அவருடைய பாதங்களை முத்தம் செய்தாள். கழுவி ஓகே. முத்தம் செய்கிறாள். தலைமுடியினால அப்ப இதெல்லாம் துடைத்து after முத்தம் sins have been forgiven. சோ ஆல்ரெடி மன்னிக்கப்பட்டதுக்கு இங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி அவ பண்றது எல்லாமேவா? ஆமா, அவ வந்து அந்த நன்றி அறிதல் தெரிவிக்கிறார். ஓகே. ஓகே. முதல்ல நம்ம பாவங்கள் மன்னிப்பது நம்ம கிரியைகளால கிடையாது. அதுக்கு பிறகு ஆசாச சொன்ன மாதிரி நம் கிரியைகளிலே நாம் நம்முடைய நற்கிரியைகளாலே நாம் அதை காட்ட வேண்டும். அப்போ இங்க வந்து அந்த ஸ்திரீ கண்ணீர் விட்டு, கண்ணீர் எப்படி வரும்? மனம் உடையும் போது, துக்கமா இருக்கும்போது, மனம் உடையும் போது வரும். மனம் உடையும் போது, அப்புறம் துக்கத்துல இருக்கும், ஆனந்தத்துல சந்தோஷத்துல கூட வரும். சந்தோஷத்துல வராது, ஆமா 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 ஆனந்த வரும். கண்ணீர். சந்தோஷத்துல வரும். அப்ப அந்த ஆனந்த கண்ணீர் வர்றப்ப மனுஷனுக்கு என்ன ஆகும்? ஆனந்த கண்ணீர்ல யாருக்கான நமக்கு யாரோ ஒரு பெரிய நன்மை செஞ்சாங்க, நம்ம சந்தோஷம் அவங்ககிட்ட நம்ம எப்படி இருப்போம்? செய்வதறியாது அந்த வெளிக்காட்டுவோம். இந்த ஸ்திரீ வந்து என்ன பண்றா? முதல்ல கண்ணீரால பாதங்களை கழுவி தலை மயிரினால் துடைத்த பாதத்தை துடைத்தார். ஸ்திரீகளுக்கு தலை மயிர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? கனம், மகிமை, ஸ்திரீயோட மகிமை. மகிமை. அப்போ தனக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை அவள் என்ன பண்ணுறாள்? ஆண்டவருடைய பாதத்துல பாதத்திலே வைக்கிறாள். சமர்ப்பிக்கிறாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோடது ஒண்ணும் கிடையாது. இந்த பாதத்திலே, தெய்வத்தினுடைய பாதத்திலே அதை சமர்ப்பிக்கிறாள். சமர்ப்பித்து அதுக்கு பிறகு தன் மகிமையை அங்கே கொடுத்து விட்டு ஓயாமல் முத்தம் செய்கிறாள். ஆனந்த கண்ணீர். இதுதாங்க மனுஷனுக்கு வேணும். ஒவ்வொருவரும் நமக்கு இருக்குது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல சரணடையணும். பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15 10 பாருங்க. பக்கம் 242. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. எப்படி? நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, என்னில் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. யோவான் 10 16 இருந்து படிச்சுட்டு வாங்க 18 வரைக்கும். பக்கம் 142. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். எப்படி? நானே, எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு, ஆனா பெற்றுக்கொண்டார். பவுல் என்ன சொன்னாரு? நான் அதிக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல. அப்ப இந்த ஆனந்தம் வர்றப்ப என்ன வரும் நமக்கு?
தாழ்மை. நமக்கு தாழ்மை. இருக்கிற மகிமைன்னு தேவன் அப்படியே அவர் பாதத்துல கொடுக்கிறோம். அதை அந்த ஸ்திரீ செஞ்சா. பிறகு பரிமள தைலம் பூசுகிறாள். எதுக்கு பரிமள தைலம் பூசுறா? 133 சொல்ற அந்த இதுவா? அடைக்கலம் அவரை அடக்கலம் அவரை பண்றதுக்கு அடைக்கலம் பண்றதுக்காக ஒரு அதுவா அடக்கம் அடக்கம் பண்றது. பண்ணுவதற்கு எத்தனமாய். அப்படியா? அதுக்கா இல்லையா இல்ல, அவர் 104 ராஜாவா அவர் ராஜாவா வரப்போறாருன்ற அபிஷேகம் பண்றதுக்கு. ஆரோனுடைய சிரசு ஆடையிலே நடிக்கிறது அந்த இதுவா? அடக்கம் பண்ணுவதற்காகன்றது எங்க இருக்குது? அது எடுங்க. அவங்க மத்த 22 அதிகாரம், மத்த 26 அதிகாரம். மத்த 26 அதிகாரம் 6வது பாருங்க. இந்த ஸ்திரீகள் இது பண்ண பக்கம் 41. யாசுவாமேசியா பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளை கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலம் இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. எங்க ஊத்தினாவா? சொல்லிட்டு இருக்கீங்க. சிரத்தின் மேல் ஊத்தினாள். அப்ப அந்த சம்பவம் வேற, இந்த சம்பவம் வேற. அது பெத்தானியால நடந்தது. மார்க் 14வது அதிகாரம் பாருங்க. அதான் ரொம்ப அந்த இன்சிடென்ட் வேற, இந்த இன்சிடென்ட் வேற. மார்க் 14 3வது வசனம் பாருங்க. 3 அங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் 8வது பாருங்க. 14:8 பக்கம் 70. இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். சரி, இதுவும் அது மாதிரி யோவான் 12வது அதிகாரம் எல்லாம் பெத்தானியால நடக்கிறது. இந்த 3 சம்பவம் 3 இடத்துல காட்டுறது பெத்தானியால நடக்குது. ஆனால் இங்கே கால்களில் பூத்தினது வேற ஸ்திரீ. அந்த ஸ்திரீ பண்ணதான் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரே சொல்றாரு. அதனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது எங்க நடந்தது? அது பெத்தானியால நடந்தது. இது கலிலேயா. இது கலிலேயால நடந்தது. நாயின் பக்கத்துல. அது வேற சம்பவம், அது வேற நபர், இது வேற நபர். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. எதுக்கு அப்போ பூசினா சொல்லுங்க? எதுக்கு அதை ஊத்தி பூசினா? இவளுக்கு அந்த ஜீவன் கிடைக்கும்படியாய். ஏதாவது ஒரு குழு கொடுங்க பிரதர். யாத்திராகமம் 30வது அதிகாரம் எடுங்க. அது தண்ணீரினால் தங்கள் கால்களை கழுவணும்னு இருக்குமே. யாத்திராகமம் 30வது அதிகாரம் 31 பாருங்க. பக்கம் 110. இஸ்ராயேல் புத்திரரோடே நீ பேசி சொல்ல வேண்டியதாவது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக
தைலமாய் இருக்க வேண்டும். இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படல் ஆகாது. இது செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தையும் செய்யவும் கூடாது. இது பரிசுத்தமானது, இது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. இந்த முறைமையின்படியே தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று சொல் என்றார். பின்னும் யாவே தேவன் மோசையை நோக்கி, சுத்த வெள்ளை போளமும் குங்கிலியமும் அல்பான் பிசினுமாகிய கந்தக வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சமநிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சன்னிதானத்தில் வைப்பாயாக. அது சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவுது. இப்போ இத வச்சு என்ன பண்ணுவாங்க? தூப பீடத்துல போடுவாங்க. தூப பீடத்துல போடுவாங்க. சரி, ஒரு நிமிஷம். எண்ணாகமம் 16 அதிகாரம் 43 பாருங்க. பக்கம் 192. மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். அப்பொழுது யாவே தேவன் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். யாவே தேவனுடைய சன்னதியில் இருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. தீபவர்க்கம் போடுறப்ப என்ன ஆகுது? வாதை நிறுத்தப்படுது. எபேசியர் 5 அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பாருங்க. 4:32 இருந்தே பாருங்க. 4:32, 5:1-2. பக்கம் 267. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து மேசியாவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி மேசியா நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த தைலத்தை அதுல வார்க்கிறது எதுக்காக? சுகந்த வாசனை. ஆதியாகமம் 8 அதிகாரம் 21 வசனம் பாருங்க. நோவா சுகந்த வாசனை தேவனுடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு தான். பக்கம் 9. சுகந்த வாசனையை யாவே தேவன் நுகர்ந்தார். அப்பொழுது யாவே தேவன், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. இந்த சுகந்த வாசனை அது எதனால வருது? பரிமள தைலத்தினால வருது. கிறிஸ்துதான் பரிமள தைலம். அதுக்கு ஒப்பனையாதான் இந்த ஸ்திரீ பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அங்க என்ன வேணும்? பரிமள தைலம். அது ஒப்பனையாதான் அதை செய்யறா. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்காக அந்த காணிக்கையா கொண்டாந்து செலுத்துறா. மகிமையை கொண்டாந்து செலுத்துறா. எல்லாத்தையும் செலுத்துறா. ஃபாலோ பண்ணீங்களா?
தெரியுது. பிரதீப் ஏதோ கேட்க வருது. ஹalleluya. அப்ப இந்த ஸ்திரீ செய்த காரியம், அதனாலதான் அங்க ஸ்திரீ செய்த காரியத்தை வச்சுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவளுக்கு அதிகமாய் இவள் செய்த பாவங்கள் அநேகம் பாவங்கள், ஆனா நான் மன்னிச்சுட்டேன். her sins have been forgiven. அந்த மன்னிக்கப்பட்டதுனால அவ வந்து இதெல்லாம் செய்யறா சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ. எப்ப சமாதானம் வரும்? பாவம் மன்னிக்கப்பட்டதான் சமாதானம் வரும். நீ சமாதானத்தோட போ, அதான் சொல்றாரு. முடிச்சு சமாதானத்தோட போ. இப்போ இந்த பரிசேயனை குறித்து பாக்குறப்ப ஏன் எப்படி இருக்கான் பாத்தீங்கன்னா, அதே லூக்கா 7 பாருங்க, 29 30 29 32 பாருங்க. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். இந்த கூட்ட ஆசாமி அந்த சீமோன், அவன் யாரு? அவன் பரிசேயன். தேவ ஆலோசனையை தள்ளி விட்டான். அவன் பாருங்க, அவனும் வீட்டா இருந்தா பரவாயில்ல, மத்தவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க, கூட இருக்கவங்களாம். அப்போது கூட பந்தி இருந்தவர்கள் 49 வசனம் 7:40 கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிறவன் யார் என்று தங்களுக்குள்ளே, யாரு பாவங்களை மன்னிக்கிறது? இவர் யாரு? அப்ப எல்லாம் அவர் மேல விசுவாசம் இல்ல, அவர் மேல குத்தம் கண்டுபிடிக்கணும், அவர் மேல பழி சோறு சொல்லணும், அவச்சோறு சொல்லணும். இதுதான் அவனோட நோக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்னு அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு. அவர் தெரியாதானே? ஆனாலும் அங்கே கொண்டு போய் தான் அங்கே போய் இந்த காரியத்தை செய்யணும். இன்னொரு இடத்துல பாக்குறோம், லூக்கா 14 கூட பார்ப்போம். அவங்க பந்தி கூப்பிடுறா, அங்க போவாரு. எடுங்க, பந்தயத்தை பத்தி சொல்றாரு. ஆஹ் 14:1 பாருங்க. பக்கம் 104. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது அப்ப இந்த சொல்றாரு, அங்க சில காரியங்கள்லாம் 12 பாருங்க. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். அப்போ ஓப்பனா சொல்லிடுறாரு, முகதாசனமே கிடையாது. அப்ப இங்கேயும் பந்தி இருக்க அழைத்தவன் யார்? எப்படிப்பட்டவன்? ஒரு பாவி, தேவ ஆலோசனை தள்ளினவன். ஆனால் அவன் இருதயத்துல பாவம் கொண்டிருந்தான். அந்த ஸ்திரீயோ சரீரத்துல செய்த பாவங்கள் அநேகம், ஆனாலும் அதுக்கு மன்னிக்கப்பட்டது. ஆனா இவனுடைய பாவங்களை பத்தி மன்னிக்கப்பட்டது சொல்லல. சொன்னாரா? இல்லையா? 2 பேருடைய பாவத்தை மன்னிக்கிறார். எதுக்காக மன்னிக்கிறாரு? அது நல்ல கவனிக்கணும். எதுக்காக மன்னிக்கிறாரு? எதுக்காக 2 பேர் பாவத்தை மன்னிக்கிறாரு? அன்பின் நிமித்தம். அவங்களுக்கு செலுத்தத்துக்கு திராணி இல்லாதனால. கரெக்ட், 2 பேரையும் மன்னிக்கிறாரு. ஆனா எதுக்காக அவன் மன்னிக்கிறாரு? அப்படியான அவன் மனம் திரும்புவான். அதான் தேவ அன்பு. நம்ம கூட நமக்கு எதிராக யாரும் செஞ்சாங்கன்னா நம்ம மன்னிக்கணும். சத்துருக்களை சபியாதிருக்க சேகிங்களுக்கா ஜெபம் பண்ணுங்கன்றது ஆண்டவர் அதான் செஞ்சு காட்டுறாரு. இப்ப இந்த காரியத்திலையும் இங்கே
ஆண்டவர் தெளிவாய் நமக்கு இந்த காரியத்தை உணர்த்துகிறார். என்ன உணர்த்துறாரு? நீ உன்னுடைய கிரியைகளால் அல்ல, நீ உன்னுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டாய். ஆனால் நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு உன்னுடைய காரியங்களிலே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்பதற்கான கிரியைகளை நீ காண்பிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில தான் முக்கியம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயம் நம்முடைய கிரியைகளில மறுபடியும் பாவமே செஞ்சிருந்தான்னு வச்சுங்க, அதுக்கு செலுத்தக்கூடிய காணிக்கை ஒண்ணும் கிடையாது. இந்த பாடத்தை நம்ம கத்துக்கிற பாடம் அதுதான். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், வாசிக்கிறோம். அப்ப நம்ம ஆண்டவருக்கு நமக்கு இந்த காட்டுற பாடம் என்ன? நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார். மன்னித்த பிறகு நாம் நம்முடைய மகிமையெல்லாம் அவர் பாதத்துல வச்சு, ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்திர. நம்ம எப்போதும் நினைக்கணும், ஒன் ஃபர்கிவன் ஆல்வேஸ் ஃபர்கிவன். அந்த தீவியா கிடையாது. அது ஒன் ஃபர்கிவன், அது ஃபர்கிவன் இல்லைங்களா? மறுபடியும் செஞ்சோன்னா தப்பு. அது ஒரு தடவை சரி, ஆனா மறுபடியும் நம்ம வந்து அவர் பாதத்துல வரப்ப எந்த இதுக்கு காமிக்கிறோம்? நம்முடைய பாவங்கள் மன்னிப்பட்டதுன்றத அந்த இதுக்கு நம்ம கிரியைகளை காமிக்கிறோம். மன்னிக்கப்பட்டதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? நான் இனிமேல் செய்ய மாட்டேன். ஆனா அந்த ஸ்திரீ சமாதானத்தை போ. இப்ப இந்த பரிசேயன் ஒரு அந்த அந்த முதல்ல யூதர்கள்ல அந்த மாதிரி ஒரு வேசியா பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. இந்த கல்லறிச்சு கொண்டு வாங்க. ஆனா இந்த ஸ்திரீ பழைய வாழ்க்கை அப்படி வாழ்ந்திருந்தால், அவ இங்க நுழைஞ்சிருந்தா, அப்ப அந்த பாவத்துல இருந்தானோ கல்லறிச்சு கொண்டு வந்திருப்பாங்க. அவள் பாவங்க மன்னிக்கப்பட்டது. அதான் இயேசு கிறிஸ்து அவளை மன்னித்திருக்கிறாள். அவர் அங்க இருக்கிறான்ற அறிந்து ஓடி வராங்க. ஆனா இந்த ஆசாமி என்ன? மன்னிக்கப்பட்ட பாவம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டாச்சு. ஆனா அவன் என்ன சொல்றான்? அவள் பாவியா இருக்கிறாள், அவள் பாவியா இருக்கிறாள். உள்ள சொல்லிக்கிறான். அது எதை காட்டுது? கடந்த கால பாவங்களை சுட்டி காட்டி அது திரும்ப இது பண்றது எது? தேவன் மன்னிச்சிட்டாருன்னா மன்னிச்சாச்சு. தேவன் மன்னிக்கலன்னா அந்த பாவம் நிற்கும். நம்ம தேவன்கிட்ட ஒப்புரவாகணும். அப்ப இந்த ஸ்திரீ இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தன் கிரியைகளிலே ஆண்டவருக்கு வந்து தன்னை தாழ்த்தி தன் மகிமையை அவர் பாதத்துல வைத்து, ஆண்டவரே என் பாவங்களுக்காக மரித்தீரே, நீ சுகந்த வாசனை ஆனீரே, அதுக்காக தான் அந்த தைலம். உன்னை அடக்கம் பண்ணுவதுக்கு இல்லை, அது வேற. அந்த ஒரே சம்பவம் 3 காஸ்பல்ஸ், இது வேற இது வேற. நல்லா தெளிவா. இப்ப நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா நம்ம வந்து கிரியைகளை காமிக்கணும். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அது எப்படி காமிக்கிறோம்? அந்த பாவத்தை செய்யக்கூடாது. நம்ம அதை மனசாப்படணும், நன்றி சொல்லணும். இப்ப நன்றி சொல்றப்ப நம்ம அதை செய்யுமா? செய்ய மாட்டோம். இல்லைன்னா நம்ம போலிகளாயிருப்போம், மாய்மாரக்காரர்களாயிருப்போம். சும்மா உதட்ட அளவுல நன்றி சொல்றோம், உள்ளத்தின் ஆடுதல் நன்றி சொல்லலாம் இருக்க மாட்டோம். அதான் இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம். ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.